அண்ணா நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கண்ணா. நீங்கள் வேணா என்கிட்ட கார் சர்வீஸ் பண்ணுற கஸ்டமர் இல்லாட்டி கேட்டு பாருங்கண்ணா. ஒருவேளை உங்கள் காசை நீங்கள் கார்லேயே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நானே உங்களுக்கு கால் பண்ணி அந்த விஷயத்த சொல்லியிருந்துருப்பேண்ணா. என்னடா நல்லவனாட்டம் பேசுற? உன்னெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. ஆலயம் மூஞ்சியும் பார்த்தா திருட்டு நாய் மாதிரி தெரியுது. அண்ணா இன்னொரு தடவை திருடன்னு சொன்னீங்க, அப்புறம் உங்கள் வயசு கூட மரியாதை கொடுக்க மாட்டேன் பார்த்துக்குங்க. என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சர்வீஸ்க்கு வரவங்க கிட்ட திருடி திங்கிற நாய் உனக்கு எவ்வளோ திமிரு இருக்குன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும். வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் யாரு, என் பவர் என்னன்னு காட்டுறேன். டேய் நான் எதுவும் பண்ணலடா. காசு நீ திருடலப்பா, என் ஒய்ஃப் தான் எடுத்திருக்காங்க. இதைத்தானே நான் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் நான் சொல்கிறது எதுவுமே காதில் வாங்காமல் எங்கள் மாமா எம்எல்ஏ நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி அடித்து செட்லேருந்து வெளில எழுத்துட்டு வரீங்க. தம்பி நான் இதுவே உங்களுக்கு மேலே இருக்கவங்க இப்படி பண்ணியிருந்தா அவங்க கிட்ட என்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி தான் நடந்துட்டு இருந்திருப்பீங்களாண்ணா. நாங்கள் உங்களுக்கு கீழே இருக்கோங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன ஏதுன்னு கூட கேட்காம மேலே கை வைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை தம்பி, நான் என்ன சொல்ல தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்ல போறீங்க அதானே? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க, நாங்கள் உங்களை மன்னிக்கணுமா? ஏழைங்க நாங்கள், எங்களால் உங்களை என்ன பண்ண முடியும்? தயவு செஞ்சு கிளம்புங்கண்ணா, கிளம்புங்கண்ணா. தம்பி இந்த காரை சர்வீஸ் பண்ணுறியா? நான் காரை 1க்கு 3 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்கண்ணா. இப்போ நாளைக்கு பண்ணி ஏதாச்சும் கண்ணு எங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாதீங்கண்ணா. முடியலண்ணா எங்களால், தயவு செஞ்சு பாருங்கண்ணா. அண்ணா எதுவும் பிரச்சனை இல்லைண்ணா. ஒன்றும் இல்லைடா. ஆனால் கொஞ்சம் தப்பாக நினச்சிண்ணா அந்த கஷ்டம் ஃபோன் வாங்கினீங்கன்னு. பரவாயில்லடா, நீன்னு இல்லை யாராக இருந்தாலும் இப்படி தான் நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. வாடா போய் நம்ம வேலையை பார்க்கலாம்.